இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்க எங்க தான் போனீங்க? இது 4வது தடவை நான் போன் பண்றது. என்ன ஒண்ணு பேச மாட்டேங்கிறீங்க? இப்படி மௌனமா இருக்கிறதுக்கா என்கிட்ட போன் பண்ண சொன்னீங்க? உங்க இதயகுமாரிக்கு மட்டும் இல்ல, இந்த ரமணிக்கும் இருக்கு ஒரு இதயம். உங்க மௌனத்தை பாக்குறப்ப என் மனசு ரொம்ப வேதனைப்படுது. என்னமா சொல்றா? போய் ஆகிறது ஏமாத்திர பையனுக்கு போய் சொல்றா அம்மா. ஒரு பொண்ணோட குடும்பத்தை கலைக்க போன் பண்ணதுக்கு 15 ரூபாவா? எடுத்துட்டு போயா, எனக்கு 300 ரூபாய் வேணும். சின்ன வயசுல வாய்ப்பாடு படிச்சிருக்கியா? என் சுவடி. இந்த 15 ஒரு 20ஆல பெருக்கிடு, அது 300 ஆயிடும். தரலன்னா இன்னொரு தடவை போன் பண்ணி அவங்களுக்கு உண்மையை சொல்லிடுவேன். இத நீ சொல்லுவேன் தாண்டி நானே டயல் செஞ்சு ரிசீவரை மட்டும் உங்ககிட்ட கொடுத்தேன். இந்த ஆண்டனி டிசில்வாவுக்கு எதிராக குரல் கொடுத்தவங்க யாரும் சொந்த தலையோட வீட்டுக்கு போனதில்ல. ஓடி. போதும் முத்துவேல் சார், போதும். இன்னும் நான் இந்த வீட்டுல இருந்தா என் உயிருக்கு ஆபத்தாயிடும் போல இருக்கு. அவ வாயிலிருந்து வர கெட்ட வார்த்தையை தாங்க முடியாம இங்கிருந்து விடிய காலமே ஓடி போயிட்டா என் மக. இப்ப மத்தியானம் 1:30 மணி இருக்கும். இதை நானும் போயிடுறேன். வீடுனா இதெல்லாம் சகஜம்தான், அதுக்காக தகராறு பண்ணி பிரியணுமா? ஒரு தகராறும் இல்ல, பிரிவும் இல்ல முத்துவேல் சார். ₹1.40 கொடுத்தா நேரா எங்க அண்ணன் வீட்டு வாசல்லையே பஸ் நிக்கும். அங்க போனாதான் எல்லாரும் நிம்மதியா மூச்சு விட முடியும். சுதாகர் வந்து கேட்டா, உங்க அம்மா இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கான்னு சொல்லுங்க. நீ அங்க போக வேண்டாம் பூங்கோத. அந்த அளவுக்கு என்னமா நடந்தது? நடக்கிறதுக்கு இனிமே எதுவும் பாக்கி இல்லடி. அம்மா, 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 சத்தம் போடாதீங்க. அவங்க போயிட்டாங்க. அம்மா போயிட்டாங்களா? எங்க எங்க போனாங்கன்னு எனக்கு என்ன தெரியும்? உண்மை சொல்றீ? நீ அம்மா விரட்டி விட்டுட்டியா? விரட்டி விட்டேன். நம்ம 2 பேருக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம். அதுக்காக ஏன் அம்மாவை எங்க வீட்டுல இருந்து விரட்டி விடுறதுக்கு நீ யாரு? அரலூசு. அரலூசு உங்க பழைய ஆளு. வாழ்க்கையில எந்த பொண்ணு கூடயும் பழக்கம் இல்ல, எனக்கு அரிச்சந்திர மாதிரி சத்தியம் பண்ணீங்களே. இதுக்கு தெரிஞ்சிருச்சே அம்மாவோட ஆசை கண்மணியா யோக்கிய சிரோன்மணியா? உன் தலைக்குள்ள மூளை முழுசா கலங்கிருச்சுடி. உன் வாயை அடக்கல, உன் கைய காலை உடைச்சு வீட்டுக்குள்ளேயே சங்கிலியால கட்டி போட்டுருவேன். அத நீங்க செஞ்சீங்க. நீங்க காதலிக்கிற அந்த மூதேவி இருக்கால, நான் அவளை இந்த ரூம்குள்ள தள்ளி சங்கிலியால கட்டி போட்டுறாமா? ஐயோ, இந்த பாவி என்ன கொல்றாரு. இத கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? கடவுளே கல்யாணம் ஆன அன்னையிலிருந்து பாக்குறேன், அட்டகாசம் தாங்க முடியலடி. ஒப்பாரி வச்சு ஊரை கூடாது. நான் வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மா கூட என்ன ஓராடி கூட அடிச்சதில்ல. தாயும் புள்ளியும் சேர்ந்து என்ன அடிச்சு மிரட்டினாரு பாக்குறீங்களா? உங்களை கொண்டாடுறாரு. ஒன்ன மாதிரி பைத்தியக்காரரை வச்சு எவனி குடும்பம் நடத்துவான்? வாய் அடக்க கொன்னுடுவேன். என்ன அடிக்க திமிரு பிடிச்ச நாயே. அடிச்சாலும் விட மாட்டேன், என்ன கொண்டாலும் விட மாட்டேன். கருவத்தார தாட முட்டை. வேண்டாம், என்னால முடியல. 2ல 1 முடிவு பண்ணாம நிம்மதி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறது தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சமம். என்னால தற்கொலை பண்ணிக்க முடியாது. 2ல 1 முடிவுன்னு சொல்லாத. 1 தான் கண்டிப்பா நடக்கும். ஒன்னே 1. சேலைக்கு முள்ளுக்கும் சேதம் இல்லாத வகையில நான் தீர்த்து வைக்கிறேன். கேஷ் ரெடியா இருக்குல்ல? ராத்திரி ஒரு இடம் வரைக்கும் நாம போகணும். என்ன சத்தம்? இங்க இப்படி எல்லாம் கேட்கும். கேர் பண்ணாத. கேஷ கையில வச்சிருக்கல? இருக்கு. வா.
யாரு? வடைய தின்னா போதும், ஓட்டைய எண்ணாத. வா. எல்லாத்தையும் திறந்து பார்க்கணும்னு நினைக்காத. அது பெங்களூருக்கு அனுப்ப வேண்டியது. நம்ம இப்ப யாரை பார்க்க போறோம்? தலைவர் வெள்ளச்சாமிய. இதான் பார்ட்டி. பணம் கொண்டு வந்திருக்கிறான். பணத்தை அதுல போடு. அவர் கையில வாங்குறது இல்ல. விஷயம் சீரியஸ். எல்லாம் சீக்கிரம் நடக்கணும். மனைவின்னு பார்த்தா ஆபத்து. அவங்க இவருடைய தலையில ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கிற சைத்தா. என்னடா ஆண்டனி, அந்த சிற்ற கதையை தீர்க்கறதுக்கு நாம புதன்கிழமை தான் தேடி வச்சிருக்கோம். அது நடக்கட்டும். என்னடா தேதியை சொல்லணும்னாலும் பிரச்சனை இல்லை. இவருக்கு சக்சஸ் ஆனா போதும். பொண்ணுதானே, அவ்வளவு கஷ்டமான விஷயம் ஒண்ணும் இல்லை. நீங்க தைரியமா போங்க, நாங்க இருக்கோம். சார், ஒரு கண்டிஷன். என்னால முடிஞ்ச வரைக்கும் தாங்கிக்கிட்டு வேற வழியே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த முடிவுக்கு வந்தேன். இருந்தாலும் மனசால வருத்தப்படுறேன், வேதனைப்படுறேன். அதனால தான் சொல்றேன், அவளை வலியே தெரியாம கொல்லணும். ஆண்டவனால கூட வலி இல்லாம கொல்ல முடியாது. வலி தெரியாம இருந்தா போதும் இல்ல. அவளுக்கு வலியே தெரியக்கூடாது, அது முக்கியம். உங்க எண்ணம் எங்களுக்கு புரியுது. தைரியமா போங்க. அந்த பொண்ணுக்கு எந்த வேதனையும் இருக்காது. பொறுமை. மரணம் பல விதத்திலும் வரலாம். சில சமயம் கேஸ் காரணா, இல்லைன்னா பத்திரிகை காரணா, அதுவும் இல்லைன்னா போஸ்ட்மேனா, எப்படி வேணாலும் வரலாம். உங்க நல்ல காலத்துக்கான ஆரம்பம் இது. கொஞ்ச நாள் எங்கேயாவது போய் சுத்திட்டு 2-3 நாள் கழிச்சு நீங்க வீட்டுக்கு போங்க. அதுக்குள்ள நாங்க தயாராயிடும். குட் லக். என்ன ஒண்டியா விட்டுட்டு போயிட்டீங்கல்ல. எவ்வளவு கோபமா போனாலும் சாயந்தரம் வர வீட்டுக்கு வந்துருவீங்க. இன்னைக்காவது வந்துட்டீங்களே, அது போதும். என் அத்தா இன்னைக்காவது வீட்டுக்கு வந்துடணும்னு நான் கடவுளை வேண்டிட்டு இருந்தேன். இன்னைக்கு என்ன நாள் தெரியுங்களா? உங்களோட பிறந்த நாள். அம்மன் கோயிலுக்கு போய் உங்க பேரை அர்ச்சனை செஞ்சுட்டு வந்தேன். உங்களுக்கு விருப்பமான பால் பாயசம் செஞ்சு வச்சிருக்கேன். ஏன் என்னமோ மாதிரி இருக்கீங்க? பிறந்த நாள் அதுவுமா அம்மா கூட இல்லைன்னு தானே? சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அவ செஞ்சதெல்லாம் தவறாவே இருக்கட்டும். அதுக்காக நீ செஞ்சது நல்லா இல்ல. அவளை இங்க தனியா விட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு உனக்கு யாரா சொல்லுது? அவளுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டிருந்தா நீ யாருக்கு என்ன பதில் சொல்லுவ? அந்த முத்து வேலையும் பங்கஜத்தையும் கூப்பிட்டுட்டு இந்த பொண்ணு எங்க அண்ணன் வீட்டுக்கு வந்தப்போ இதோ நெஞ்சு பொங்கிடுச்சு. இது வரைக்கும் இல்லாத அன்பை நான் அவகிட்ட பார்த்தேன். ஒரே அழுக. இது பார்ப்பா, அவ மனசு பூ மாதிரி. அவ நல்லவடா.
அவன் எவ்வளவு தவறு செஞ்சிருக்கான்னு எனக்கு புரியுது. இருந்தாலும் இனி நீ அவளை வேதனைப்படுத்த கூடாது. மத்தவங்க பேச்ச கேட்டு உன்னை வேதனைப்படுத்திட்டோமேன்னு அவ ரொம்ப வருத்தப்படுறா. இனிமையாவது நீங்க சந்தோஷமா வாழணும். என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியத்தான் போகுது. முத்துவேலை கேளு தெரியும்.